ஜனவரியில் மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி மீண்டும் உயரக்கூடும். ஆனால் அதற்கு முன்பே மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு என்ற நல்ல செய்தியை மோடி அரசு வழங்கக்கூடும். மத்திய அரசு ஊழியர்களுக்கு சமீபத்தில் 3% அகவிலைப்படி உயர்த்தப்பட்டது. தற்போது அவர்கள் 53% அகவிலைப்படி பெறுகிறார்கள். கோவிட் காலத்தில் நிலுவையில் இருக்கும் அகவிலைப்படி தொடர்பாக மத்திய அரசு கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. நாடாளுமன்றத்தில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிலுவையில் இருக்கும் அகவிலைப்படியை வழங்க எந்த திட்டமும் இல்லை என்று கூறியுள்ளனர். ஆனால் விரைவில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடும். சமீபத்தில் 8வது ஊதியக்குழு அமைக்க கோரி மத்திய அரசு ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சமீபத்தில் மத்திய அரசு மற்றும் ஊழியர் பிரதிநிதிகளுடன் ஒரு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு தேசிய ஆலோசனை குழுவின் செயலாளர் சிவகோபால் மிஸ்ரா பொருத்துதல் காரணியை உயர்த்த வேண்டும் என்று கூறினார். பொருத்துதல் காரணியை 2.86% உயர்த்த வேண்டும் என்று சிவகோபால் மிஸ்ரா கோரிக்கை விடுத்துள்ளார். இதன் மூலம் மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் உயரும். மத்திய அரசு ஊழியர்களின் தற்போதைய குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் 17,990. பொருத்துதல் காரணி உயர்த்தப்பட்டால் அது ரூபாய் 51,451 உயரும். முன்னதாக 7வது ஊதியக்குழுவில் பொருத்துதல் காரணி 2.57% உயர்த்தப்பட்டது. அந்த நேரத்தில் குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் 7,000 ரூபாய் 17,000 உயர்த்தப்பட்டது.